இந்த பொண்ணுக்கு டிராயிங்னா ரொம்ப பிடிக்கும். வீட்டுக்கு போகிற வழியில் ஆட்டோ ரிப்பேர் ஆனதால் பக்கத்தில் இருந்த கிரிக்கெட் கிரவுண்டில் உட்காந்து கிரிக்கெட் விளையாடுற ஹீரோவை வரைகிறா. ஆட்டோ ரெடி ஆனதும் ஆட்டோ டிரைவர் கூப்பிட்றாரு. அவள் கிளம்புறப்போ அவன் அடித்த பால் அவன் மேலே பட்டு கீழே விழுந்து மயங்கிடுறான். ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அடிப்பட்டதில் 10 நிமிஷத்துக்கு மேலே அவளால் எதையுமே ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிடுறாரு. இதனால அவ அம்மா ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கி தந்து வீட்டு ஃப்ளோர், வீட்டு நம்பர், வீட்டுக்கு எப்படி போகணும்னு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி சொல்ற மாதிரி செட் பண்ணி தராங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாருக்கும் இவளோட ப்ராப்ளம் என்னன்னு தெரியும். ஒரு நாள் ஸ்கூல் முடிஞ்சு லிஃப்ட்ல போறப்போ செக்யூரிட்டி அவன் மேல வேணும்னு அடிச்சிருப்பான். அதனால அவ அம்மா கிட்ட சொல்ல போறேன்னு ரகல பண்ணிருப்பா. அதுல செக்யூரிட்டியும் பயந்துடுறான். அந்த பொண்ணு கிட்ட சாரி கேட்டுட்டே இருக்கான். ஆனா லிஃப்ட் 8th ஃப்ளோர்ல ஓபன் ஆனதும் வெளியில வந்தவ லிஃப்ட்டுக்குள்ள நடந்ததை மறந்து போய் செக்யூரிட்டி கிட்ட பாய் அங்கிள்னு சொல்லிட்டு போறான். செக்யூரிட்டிக்கு ஒண்ணுமே புரியல. இன்னொரு செக்யூரிட்டி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறான். ஏன்னா அவன் 3 மாசமா லீவ்ல இருந்திருப்பான். அடுத்த நாள் ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு போறப்போ லிஃப்ட் பிளாக் பண்ணி லிஃப்ட்ல அவகிட்ட தப்பா நடந்துக்கிறான். அவளும் லிஃப்ட் ஓபன் ஆகுறப்போ எல்லாத்தையும் மறந்துடுறா. டெய்லி ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு போறப்பவும் இந்த செக்யூரிட்டி இதே தான் பண்றான். ஒரு நாள் உண்மை தெரிஞ்சு அந்த அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி அவனை அடி பின்னி எடுத்துறாரு. அந்த அபார்ட்மெண்ட்ல சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்றதால அந்த பொண்ணோட அம்மாவை ஸ்வீட் ஸ்டால் போட்டுக்க சொல்றாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல உடம்பு வலிக்குதுன்னு வீட்டுக்கு போனவ காணா போயிடுறா. எங்க தேடி செக்ரட்டரி கிட்ட சொல்லலான்னு அவ அம்மா போறாங்க. இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பா, பொறுமையா தேடி பாருங்கன்னு அசால்ட்டா சொல்லிடுறாரு. அவங்க கிளம்புறப்போ செக்ரட்டரி வீட்டுக்குள்ள இருந்து அவங்க பொண்ணோட ஸ்மார்ட் வாட்ச்ல இவங்க வாய்ஸ் கேக்குது. ஓடி போய் பார்த்தா அந்த பொண்ணை எல்லாரும் சேர்ந்து நாசம் பண்ணி வச்சிருக்காங்க. நியாயம் கிட்டவங்களை அடிச்சு அம்மா பொண்ணு 2 பேரையும் கொன்னுடுறானுங்க. அதனால அவங்க பேயா வந்து 4 பேரையும் கொன்னுடுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.